அந்த மழை இருக்கு இல்லையா, அந்த மழை அது என்ன பண்ணும்? கருமேகம் என்ன பண்ணும்? வெறும்னா மேகம் தான், வெறும் மேகம் தான். அதுல கருப்பா மேகம் இருக்குன்னா அது வந்து என்ன வரும்? வருஷம் தான், மழை தான் வரும். அந்த வருஷம் என்னன்னா காருண்யாபம், பெருமாள் வரக்கூடிய அந்த வருஷமானது கருணையான மனுஷன். மேகம், அதுல வரக்கூடிய மேகம் தான் பெருமாள். அந்த மேகத்தில் வரக்கூடிய வானவில் தான் பெருமாள் சங்கு சக்கரங்கள். அந்த மேகத்தில் வரக்கூடிய மின்னல் தான் தாயார். அதிலிருந்து வரக்கூடிய அந்த மழை தான் கருணை. சந்தாபக்னம் சகல ஜெகதாம் சார்கதாவாணிதாமம் லக்ஷ்மி ஜுல்லசித வதசி உச்சசச்சாயகாயம் வைகுண்டாக்கியம் முனிஜன மனச்சாலகானாம் சரண்யம். ஜனங்கள் எல்லாரும் விஷயங்களாகட்டும், யட்சர்களாகட்டும், கிண்ணர்களாகட்டும், தேவர்களாகட்டும் எல்லாரும் பெருமாள் நோக்கி சரணடைகிறார்கள். இந்த பக்தர்கள்லாம் யாரும் என்ன காஞ்ச நிலம் போல பக்தர்கள்லாம் பெருமாள் வரமாட்டாரா, பெருமாள் வரமாட்டாரா, பெருமாள் வரமாட்டாரான்னு காத்துட்டு இருக்கிற அந்த அந்த நிலம் எப்படி மனுஷத்துக்காக காத்துட்டு இருக்குமோ அது போல இவ தேவ விஷயம்லாம் காத்துட்டு இருக்காங்க பெருமாளுக்காக. பெருமாள் கருணையே மழையா பொழியாராம். அந்த நிலங்கள்ல எப்படி கருணை மழை பொழிக்க எப்படி நிலங்கள்ல விஷமா வளருதோ அது போல பெருமாளுடைய வருவார்னு நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த யக்ஷர்கள் கிண்ணர்கள் எல்லாருக்கும் பெருமாளுடைய அபயம் தான் அவளுக்கு கருணை. மேகமாவே வர்ணிப்பான். அதான் அழகு. கம்பனும் அதான் சொல்றாரு. கருமுகில் தாமரை காடு முத்து நீடு இரு சுடர் இருபுறத்தேந்தி ஏந்தல திருவொடும் பொலியவோ செம்பொற் குன்றின் மேல் பருவ போல் கழுடன் வந்து தோன்றினானே. அபூத கல்பனை. கருமுகில் கருவான மேட், அதுல தாமரை காடு கொடுத்துருந்தான். நம பங்கஜநாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாந்திரஹே. கையில ஒரு கமலமா, ரெண்டு கமலம், திருவடி ஒரு கமலம், முகம் ஒரு கமலம். லக்ஷ்மி பூமி சகிதரா பெருமாள் வர்றதுனால அவ ரெண்டு பேரும் ஒரு கமலம். ஒரு அபூத கல்பனை என்ன பண்றா அப்படின்னா, ஆகாயத்தை தாமரை வரலாம். வெட்டி பார்த்தா மேல தாமரை காடு ஆகாயத்துல இருந்தான். அருமுகில் தாமரை காடு முத்து நீடு இரு சுடர் இருபுறத்தேந்தி. யாருன்னா ஸ்ரீதேவி பூமியோட பெருமாள் இறடர். அதான் அங்க சொல்றார், வால்மீகி சொல்ற ஏகஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாமி சங்கச்சக்கர கதாபாணி பீதவாசா ஜெகந்தி. இப்ப ரெண்டு பேரோட பெருமாள் சங்கச்சக்கரத்தோட தானே வரார், தாயோடய சேர்ந்தானே வர பெருமாள். ரெண்டு பேரும் சங்கச்சக்கரமா இங்க பெருமாள் சங்கச்சக்கரம் வச்சுட்டோ சைல ஸ்ரீதேவி பூஜையில் பெருமாள் உட்காந்துருக்காரு. திருவோடும் பொலியவோ செம்பொற் குன்றின் தாயாரோட பெருமாள் வர. திருவோடும் பொலியவோ செம்பொற் குன்றின் மேல். செம்பொற் குன்றின் மேல்னா யாரு? குங்குமாங்கித வர்ணாபா குந்தேது தவடானா விஷ்ணு வாகன நமஸ்துத்யம் பட்சிராஜாய தேவமா. யார்? கருடன். திருவொடும் பொலியவோ செம்பொற் குன்றின் மேல் ஏகஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாத முகாமி சங்கச்சக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதி வைனதேயம் சகாலுஷ்ய பாஸ்கரஹா துயதாம்பரஹா. சகல ஜீவன்களுக்கும் அந்த காரணமா இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதுபோல மின்னல் போல வரலாம் பெருமாள். திருவொடும் பொலியவோ செம்பொற் குன்றின் மேல் பருவ போல் கழுடன் வந்து தோன்றினானே. க்ஷணத்துக்கு பெருமாள் மேல வந்தாங்க. காலேஜ் வர்த்தமானது எனக்கு கிடையாது, இந்த சமயத்தான் அப்படி உன்னை பிரார்த்திப்பேன்னு கிடையாது. எங்கும் சர்வ வியாபியா இருக்கக்கூடிய ஒன்ன நான் எப்பவும் பிரார்த்திக்கிறேன். அவன் கையை தூக்கினாலும் சபையில பெருமாள் மேல வந்தான். பரமாதேவ சர்வேஷான்ன பரந்தபா. எல்லா இடங்களும் நமோ நமஹா நமோ நமஹா நமோ நமஹா நமோ நமஹா நமோ நமஹான்னு கேட்கிறாங்க. பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். எல்லா தேவனும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். என்ன வேணும்? என்ன பிரச்சனை வருது? ராவணன் என்ன பண்றான்? ஹிம்சை பண்றான். எப்பேற்பட்ட யஜ்யத்தை பார்க்கிறார். யஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கார். அவர் யஜ்யத்தை ஆவிர்வாகம் வாங்க கூடாத அளவுக்கு அவர் ராவண ராட்சசர்கள் தொந்தரவு பண்றாங்க. எங்களுக்கு பயமா இருக்கு ராவணனை கண்டா. அவ்வளவுதானே. பயம் தெஜத பத்ரம் வஹா ஹிதார்த்தம் இது ராவணன். ராவணத்தேந்து பயத்தை நான் போக்குறேன், ஹிதம் பண்றேன். அது மட்டும் சொல்ல சமுத்திர பௌத்திரம் சாமான்யம் சமிக்க ஜாதி பாந்தவம்
அவனை புத்திரன் பௌத்திரன் எல்லாரும் ஒழிக்கிறான்னு பெருமான் அங்கேயே சங்கல்பிட்டு தப்பிச்சது விபீஷன் ஒருத்தன் தான். இந்த சித்திதாரி உள்ள தம்பி கும்பகர்ணன் காடி, ராவணனும் காடி, எல்லாரும் சபுத்திர பௌத்திரம் சாமாட்யம் சபிக்க ஞாதி பாந்தவம் ஹத்வா கூரம் துராதரிஷம் தேவரிஷீனாம் பயாவகம் தச வருட சகஸ்ராணி தச வருட சதானி ச பத்ஸ்யாமி மானுஷேன் லோகேன் பாரயன் பிருத்திவீமிமாம். ராவணன் எடுக்கக்கூடிய எல்லா விதமான துக்கங்களையும் உங்களுக்கு நீக்கிற ராவணனை வதம் பண்ற. ராவணன் மட்டும்தான் ராவண சபுத்திர பௌத்திர பாந்தவ எல்லாரும் ராவணன் வதம் பண்ற. வதம் பண்ணி ஒரு சுகுணத்தை ஏற்படுத்தி 11,000 வருஷம் காலம் இந்த லோகத்தை பரிபாலிச்சு பிறகு திருநாட்டுக்கு எழுந்துடுவேன் அப்படின்னு பெருமாள் அவருக்கு அபயம் கொடுத்தார். எந்த வேளையில அவர் கையை தூக்கினாலோ அந்த சமயத்துல அபயம் அப்படின்னு தத்துவாபூரம் துராதரிஷம் தேவரிஷினா பயாவம் எல்லாத்தையும் உங்களை போக்கித்தார் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் கிருதோஸ்மி 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 பெருமாள் கிருத்தோஸ்மி எல்லா விஷயத்தையும் பெருமாளுக்கு சொல்றான். ராவணன் தபசு பண்ணது, ராவணன் ஹிரண்யகசிபுவரே வரம் கேட்டான். வாழ சாவக்கூடாது, அவாழ சாவக்கூடாது, இப்படி சாவக்கூடாது, அப்படி சாவக்கூடாது, எல்லா வரமும் கேட்டான். பிரம்மா கொடுத்தார். நரனையும் குரங்குகளையும் மதிக்கிறது. அதனால அதாலே ஷாது பின்னாடி பிரம்மா சொல்றார், பெருமாளே தேவதேகி வானரத்தம் உபாகதி பின்னாடி சொல்றார். தேவர்கள்லாம் வானரனா பின்னாடி வரா. பிரம்மா சொல்ற, நீங்க எல்லாரும் போய் கீழே வானரங்களா அவதாரம் பண்ணுங்கோ, பெருமாளே நரனா அவதாரம். எந்த நரனா நான் மதிக்கலையோ அதே நரனால நான் பிறந்து அந்த ராவணா வதம் பண்றேன். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். பெருமாளே வார்த்தை சொல்ற, நான் மனுஷன் தான், தசருடைய புத்திரன் தான் சொல்றேன். நீ தேவனப்பா, உன்னை போல வைகுண்டபதியா அப்படின்னு எல்லாரும் சொன்னது. பெருமாவே ஒன்று சொல்றது கடைசியில. ஆனா ராமனுடைய தசரனுடைய பிள்ளைதான் நான் அப்படின்னு சொல்றார். தேவர்கள் எல்லாரும் இங்க குரங்குகளா அவதாரம் பண்றார். பெருமாள் நரனா அவதாரம் பண்றார். பெருமாள் சொந்த பெருமாளோட மதிக்க பண்ணார். என்ன இந்த வானத்தை அவன் எப்ப கிண்டல் பண்ணினானோ, இந்த வானத்தை எப்ப மதிக்கலையோ, உலகம் உள்ளவன் வானத்தினுடைய பெருமையை ஸ்தாபனம் பண்ணார். குரங்க பார்த்தா ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிடுறார். அந்த குரங்கு பின்னாடி பிறகான ஆரம்பமே அதான். அந்த வானத்தினுடைய பராக்கிரமம் தான் பெருமானந்த அரசியல போறான், சேர போறான். அந்த ராவணன் அந்த ஹனுமாரு குரு குருங்கிறான். அத்தியத்வே அனுமத் சமேன குருணா பிரக்யாவிதார்த்தஸ்வயம் லங்காருத்த விதேகராஜதனயாம் ஞாயேன லாலப்யதே தேசில் எழுதுறார். ஹனுமார் குருவா சொல்றான். ஹனுமார் ஆச்சாரியன். ஜீவாத்மாவான சீதையும் பரமாத்மான பெருமாளையும் ராமன் நாமத்தினால சேர்த்து வச்சதுனால ஹனுமார குருன்னு சொல்ல போற. பின்னாடி இந்த வானகத்தினுடைய பெருமையும் உலகம் உள்ளவும் ஸ்தாபனம் பண்றேன்னு சொன்னது பெருமாள். உடனே அவ ஆஸ்தானத்துக்கு போயிட்டான். பிரம்மாவே சாட்சாத் பிரம்மாவே ஜாம்பவான அவதாரம் பண்றான். சூரியனே வாலியாக அவதாரம், சுக்ரீவனாக அவதாரம் பண்றார். இந்திரன் வாலியாக அவதாரம் பண்றார். வாயுவாகவே வாயு குமாரனாகவே வாயுவாகவே ஹனுமார் அவதாரம் பண்றார். விஸ்வகர்மாவாகவே நடன அவதாரம் பண்றான். இப்படி அவாவா அங்கிருந்து பிறக்க ஆரம்பிச்சுட்டா பிறந்துட்டான். அவர்களுக்காக பெருமாள் நடனா பிறக்க போறன்னு பிறந்துட்டான். ஆச்சு. இங்க இப்படி இந்த இடம் முடிச்சு போச்சு. இங்க அங்க உடனே அஸ்வமேத யாத்திரை போனாப்போ இது ஒரு சீன் மேல நடந்துட்டு இருக்குது. ஏன்னா டயத்தை பார்த்தா பெருமாளும் பண்ணுவா, பெருமாள் வர சொல்லுவார். இங்க ஆவிர்வாவம்னா ஆகி இந்த கடைசி யஜ்யத்துல வந்து ஒரு மகாபுருஷன் அதுல இருந்து வரும். கையில பாத்திரத்தோட வரும், வெள்ளி பாத்திரம். திவ்யபாய சம்பூர்ணாம் பாத்மீம் பத்மீம் விப்ரியாம். அந்த மகாபுருஷன் யஜ்யத்திலிருந்து ஆவிர்வாவம் ஆனான். அந்த பாத்திரத்தை எடுத்து தசரதுக்கு எடுத்துட்டு அவன் அந்தர்தானம் பண்ணி அந்த பாத்திரத்துடைய பாயசத்தை எடுத்தார். கோஷகிட்ட கொடுத்தார், சுமித்திரிட்ட கொடுத்தார், கைகைகிட்ட கொடுத்தார். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதையும் சுமித்திரிட்ட கொடுத்தார். ஆனால் சுமித்திரிக்கு 2 பிள்ளைங்க. கோஷகை எடுத்து சுமித்திரிட்ட கைகைகிட்ட கொடுத்தார். போன சித்திரை மாசம் கொடுத்துருக்கார்.
தசரன் உட்கார்ந்தார். ஏன் நான் இப்ப கவலை இல்லையா? ஏன் நான் இப்ப குறையற்றம் இல்லாத கோவிந்தா? ஒரே ஒரு குறைதான் இருந்தவருக்கு. என்ன குறை? புத்திரன் இல்லையன்ற குறை. அது இப்போ குறையே இல்லாம ஆயிடுச்சு. போன சித்திர மாசம் யோக ஹோமம் நடந்தது. அடுத்த சித்திர மாசம் ததஸ்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நட்சத்திரே தைவத்ய கோஷ்ட சந்தேஷு பந்தேஷு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துநாசக ரோக்தமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலட்சண சன்னுதம் ததஸ்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ. சித்திர மாசம் சுக்லபக்ஷம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம். புராணங்கள் நான் சொல்றது புதவாரம். ததஸ்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ. உடனே அடுத்து குழந்தை அடுத்த நாள் புத்திரே ஜாதஸ்து பரதகா மீனலக்னே பிரசன்னதி சார்த்தே ஜாதஸ்து சௌமித்ரி சரீரே திதிதேரவு. புஷ்ய நட்சத்திரம் பரதன், ஆயுத நட்சத்திரத்துல பரத சத்ருகனும் லட்சுமணன் வரும். கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித தேஜசா யதா வரேன தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. எப்படி தேவேந்திரன் அதிதி பெற்றாலோ அது போல இந்த குழந்தையை பெற்றாலாம் கைதி கௌசல்யா. கௌசல்யா தான் பெருமை இங்க. ஏன்னா விஸ்வாமித்திரர் என்ன பாரு, கௌசல்யா சுப்ரஜா ராம். ஆழ்வாரும் மண்ணு புகழ் கௌசல்யன் மணிவயிறு வாய்த்தவனே. புராணாந்திர விஷயமா என்ன சொல்றா, இவா கஷ்ய பிரஜாபதியாகும், தசரதான் கஷ்ய பிரஜாபதியாகவும் அதித்தியா வந்து கௌசல்யம் பிறக்கிறா. 3 ஜென்மத்துல நான் அவனுக்கு பிள்ளையா பிறக்க போறேன்னு பெருமான் சங்கல்பிச்சான். அதுல ஒரு அவதாரமா வாழ் கௌசல்யா சிசுபேதேன புத்திரேன அமித தேஜசா. சாட்சாத் வாசுதேவ சுரூபனாவே இருப்பதனால இந்த பெருமாள் இப்படி சோபிக்கிறாராம். கௌசல்யா சிசுபேதேன புத்திரேன அமித தேஜசா. ஆகமம் என்ன சொல்றது, ராமலட்சுமண பரதசத்ருகா எல்லாருமே வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யும்ன அனிருத்த மூர்த்திகளாக இருக்கா. 4 வியூகமா பிரியறா. ஆகையினால வாசுதேவன் பிரதானமா இருக்கிறதுனால அந்த வாசுதேவன் ராமனா பிறக்கிறதுனால அந்த குழந்தை சோபிக்கிறதா. புத்திரேன அமித தேஜசா. ராமன் தனியான சோபை, சாட்சாத் பரபிரம்மம் இல்லையா. அந்த குழந்தைய மடியில் வச்சுக்கிறார். பாஞ்சஜன்யமாக பரதன் பிறக்கிறான். பாஞ்சஜன்ய அவதாரமாவே பரதன், சாட்சாத் பெருமாள் வாசுதேவன். லக்ஷ்மணோ லக்ஷ்மிவர்தனம், ஆதிசேஷ அவதாரமாகவே பிறக்கிறான் லக்ஷ்மணன். சாட்சாத் சுதர்சன சக்கரத்தாழ்வார் மூர்த்தியாகவே சந்துக்கன் பிறக்கிறான். கௌசல்யா சிசுபேதேன புத்திரேன அமித தேஜசா யதா வரேன தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. அதிதிக்கு மட்டும் 3 பிள்ளை. முதல் பிள்ளை இந்திரன்னு சொல்வா. அந்த இந்திரனால என்ன பெரிய ஆனந்தப்பட்டாங்க. இந்திரனால என்ன பெரிய ஆனந்தம் இருக்கு, திருப்பி திருப்பி அடி வாங்கினா உள்ள போய் உட்கார்ந்தா திருப்பி பெருமாள் வந்து காப்பாற்ற இப்படியே இருக்கு. சரி, பாஸ்கரன் சாட்சாத் அந்த சூரியன் அந்த காலத்து எல்லாரையும் போகக்கூடியனா இருக்கா. ஒரு இடத்துல மறையலாம், ஒரு இடத்துல வெளியே வரலாம். அப்ப அதுவும் மறையக்கூடிய தன்மையாகவும் ஒரு இடத்துல சுற்றி கொடுத்த ஒரு இடத்துல வரக்கூடிய தன்மையாகவும் இருக்கு. ஸ்டாண்டா ஒரே இருக்கிறது இல்லை. சரி, கடைசியா யார் பிறந்தா அப்படின்னு கேட்டா உபேந்திரன். அதிதிக்கு உபேந்திரன் பெருமாளே கடைசியா பிறந்தார். எங்க பிறந்தாலும் பெருமாளா பிறந்தது அந்த அம்மாக்கு. அதிதி வஜ்ரபாணினா அது போல இருக்காங்க அந்த குழந்தை. கௌசல்யா சிசுபேதேன புத்திரேன அமித தேஜசா யதா வரேன தேவானாம் அதிதி வஜ்ரபாணினா. வசிஷ்டர் அங்கே வர 4 குழந்தைகளையும் பார்க்கிறார். முதல் பிள்ளைக்கு ராமன். புஷ்யே ஜாதஸ்து பரதா. பரதஸ்ய கதாம் குரு அப்படின்றான் இந்த கதையை. விரகதாம இருந்தான். சீதையை பிரிஞ்சிட்டோமே, சீதைக்கு ராமரை பிரிஞ்சிட்டோமேன்னு சீதைக்கு கூட 10 மாசம் தான் விரகதாம். பரதனுக்கு 14 வருஷ காலம் இருக்கு. பரதன் தான் ரொம்ப அன்டோல்ட் ஸ்டோரியா இருக்கு. அண்ணா போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சு கைகையிட்ட வந்து விழுந்தான், சௌசிட்ட வந்து விழுந்தான். எனக்கு தெரியாதம்மா.
எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திருக்க மாட்டேன். இனி ராமர் எப்படி 14 வருஷம் காட்டுக்கு இருப்பாரோ அது போல நானும் 14 வருஷம் இருப்பேன். தம்பி இருக்கு கங்கை கரையில, கோதாவரி கரையில ராமர் குடிக்கிறார். எங்க ஒரு இடத்துல அரண்ய காலத்துல கதை இருக்கு. சில்லுன்னு இருக்கா இடம். அந்த சித்திரகூடத்தை வந்து பார்த்துட்டு போயிட்டான். யாருன்னா பரதன் வந்து பெருமாளை பார்த்துட்டான். நடுவில் பார்த்துட்டு அப்புறம் பரதன் பட்டத்தை எடுத்துக்கணும் பெருமாளை பாதுகாப்பட்டார் நடக்குது. அப்புறம் அவன் அந்த பக்கம் போனப்போ அவன் சொன்னான், நான் ஒரு நீர் மாதிரி நானும் இருக்க போறேன், எந்த சுகபோகன்னு அனுபவிக்க போறேன்னு சொன்னான் பரதன். பெருமாள் கோதாவரி கரையில குடிக்கச்சு இப்படி முந்தி எழுந்தான். அங்கே லட்சுமணன் ஓடுது பெருமாளுக்கு போத்தி விட்டார். போத்தாதுன்னா ஏன்னா நான் இப்படி எடுத்து குடிக்கிறாங்க பரதன் அங்கே குடிப்போம் அப்படின்னா பெருமாளுக்கு பரதன் மேல அவ்வளவு ஆசை. புஷ்யே ஜாதஸ்து பரதன் தான் ரொம்ப தோல் ஸ்டோரி பரதன் ராமாயணம். புஷ்யே ஜாதஸ்து பரதகா மீனலக்கினே பிரசன்னஜி. சுமித்திரைக்கு 2 குழந்தைகள், லக்ஷ்மணன் சத்ருகன் 2 குழந்தைகள் பிறக்கிறா. ஒரு தொட்டில வைக்கா, 2 பேர் தொட்டில. ராமரையும் பரதனையும் ஒரு இடத்துல வைக்கிறா, சத்ருகனையும் லக்ஷ்மணியும் ஒரு தொட்டில வைக்கிறா. வீடு கத்துறது குழந்தை. ராமரே அழகா உடனே குழந்தைகளை மட்டும் இடம் மாற்றி பார்த்தா. லக்ஷ்மணனை இங்க விட்டுட்டா, பரதனை போட்டு அவள் டக்கு குழந்தை நிறுத்தி. லக்ஷ்மணும் லக்ஷ்மி வருத்தனா. லக்ஷ்மி வருத்தனா அவனுக்கு வந்து என்ன பணமா இல்லை, கைங்கரியம் 14 வருஷ காலம் கைங்கரியம். நான் பெருமாள் ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா. சென்றால் குறையாம், நின்றால் பரவடியாம், சென்றால் சிங்காசனமாம். பெருமாள் ஆதிசேஷன் கைங்கரியம் பண்றாங்க இல்லையா, பெருமாளுக்கு கைங்கரியம் திருவடி கைங்கரியம் பண்றாங்க இல்லையா. லக்ஷ்மணும் லக்ஷ்மி வருத்தனா. நிறைய இடத்துல ஆதிசேஷன் அவதாரமே சொல்றோம். பிரம்மாஸ்திரத்தில் அடிபட்டு படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு கழிச்சு விஷ்ணுவாச்சிந்தியம் சம்பாதம். ராவணன் தூக்க முடியல. அப்ப ஆதிசேஷன் பூமியில அவதாரம் மாதிரியே படுத்துட்டு இருக்கான். தூக்க முடியல. ராமனோட சொல்றார் லக்ஷ்மணனை பத்தி, தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே பந்தவா தந்து தேசம் நமசியத்தை எத்திர பிராதாஸ்து. உன்னை போல தம்பி கிடைப்பனாங்க. ஒரு ராஜா பெருமாள் யார் ஏகபத்திரன் ராமன். அந்த ராமன் சொல்ற, ஒரு ராஜா எங்க இடத்துல போனா கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாரும் பையன் எல்லாரும் பெண்ணை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா உன்னை போல ஒரு தம்பி கிடைப்பானாங்க. போட்டு மார்ல போட்டு அழற லக்ஷ்மணனை போட்டு என்னத்த சுகத்தை கண்ட நீ. கல்யாணம் ஆயிடுத்து, சரி அவர் ஊர்மனையோட இருப்பிட்டு பார்த்தா என்னோட கல்யாணம் வந்துட்டு காட்டு. யார் பண்ணுவா இது மாதிரி கைங்கறி? எனக்கு எங்க போனாலும் எனக்கு கூட இருந்து பார்த்துட்டு உவனுடைய குடியில பெருமாள் செய்தியும் படுத்துட்டு இருக்கான். ராத்திரி பூரா சுத்தி வரான். எதுவும் ஆயிடக்கூடாது ராம இருக்குன்னு தூங்காம கொள்ளாம தூங்காமே இருக்கும். வசிஷ்டர் அங்கிருந்து வந்தார். ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் பேர் வச்சார். குழந்தைகளுடைய நடத்தைய பார்த்தே பேர் வச்சார். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோள் மூடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சே கண்ணினம்மா திருப்புடை சூழ் கண்ணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. குலசேகராழ்வார் பாட்டு. குலசேகராழ்வார் கொல்லம் அப்படின்ற ஊர்ல இருக்க கொல்லம், அது ராஜாவா இருந்தார். துர்மக்கியானம் ஏற்பட்டு ஸ்ரீரங்கத்திலேயே குடியேற்ற குலசேகராவுடைய பொண்ணு சேரகுட ஆட்சியோட ரங்கநாதனுக்கு ஸ்ரீராமநாம இன்னைக்கு திருமணம் உண்டு. தாயார் திருமணம் முடிகிறது ராமநாம. அவர் எல்லா பாட்டும் ராமனிஷ்டர், எல்லா பாட்டும் ராமரை கொண்டு கொடுத்துருவார். ராமர் தான் ஆசை. சம்பூர்ண ராமாயணமே பாடுறார். அந்த கோவிந்தாரத்துல சிதம்பரத்துல திருச்சித்திரகுடம் அவர் சம்பூர்ண ராமாயணம் பாடுறார். அப்ப சொல்றார், அவருக்கு அப்படியே வர வழி திருக்கண்ணபுரத்துக்கு வர. திருக்கண்ணபுரத்துக்கு பெருமாளை பார்த்து கண்ணன் தான் நல்லா தெரியுது. அவர் வரும்போது சாத்தும்படியான சூழல் கோயில் ஏற்பட்டு ராத்திரி பெருமாள் ஆராதனை செஞ்சு பெருமாள் படுத்துட்டார். என்ன சுவாமி சத்த முன்னாடி வந்திருந்தா பெருமாள் செஞ்சுக்கலாமே அப்படின்னா, இல்ல பரவாயில்ல, எனக்கு கைங்கரியம் பாடுறதுதான் பாட்டு நான் பாடிட்டு போயிட்டேன் அப்படின்னு பாடல் பெருமாள் எடுத்து போறேன். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே
நீ பிறந்ததுனால கௌசல்யுடைய பெயர் மணியாச்சு. விஸ்வாமித்திரர் எழுப்பறச்சே அவர் ஹோம சம்ரட்சணத்துக்காக கூட்டிட்டு போறார். அப்போ இந்த சின்ன வயசு குழந்தை எதுவா இருந்தாலும் எழுந்து முதல்ல அம்மான்னு கத்தும். நித்தியமும் ராமர் கௌசல்யா தானே எழுப்புறான், அதனால அவ பேரை சொல்லியே எழுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கௌசல்யா சுப்ரஜாராம் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திர்க்க நரசாத்மூல தெய்வமான் கீதம் கௌசல்யோட புத்திரனேன்னு சொல்லி எழுப்புறாரு. 12 மாசம் பூர்ண கர்ப்பம். 2 மாசம் தான், 2 மாசம் அப்பா வயிற்றுலையும் 10 மாசம் 2 மாசம் அப்பா வயிற்றையும் 10 மாசம் அம்மா வயிற்று தான் நடக்குது. ஆனா இங்க 12 மாசம் பூர்ண கர்ப்பமா. மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, மணிவயிறு வாய்த்தவனே, மணிவயிறில் இருந்து வாய்த்தவனே, மணிவயிறில் உனக்கு வாய்த்தவன் இப்படி எடுத்துக்கலாம். ராமர் பிறந்ததுனாலேயே அந்த மணிவயிறு வாய்த்தவன். பெருமாள் யுத்தகாண்டம் முடித்து ராவண வதம் பண்ணியாச்சு. சரி, புஷ்பவிமானத்தை ஏறி அயோத்திக்கு போயிடலாம் அப்படின்னு ராமன் நினைக்கிறச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் உண்மை பெத்த அம்மாவை நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நான் பட்டாபிஷேகத்துக்கு நான் வரோம், உங்க பெத்த அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. ராம பட்டாபிஷேகம் முடிஞ்சோடனே எல்லாரும் கௌசலைக்காரர்கள் இருந்தார். மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே. ராமன் பிறந்தனால கௌசலைக்கு பெருமையா, கௌசல்யா ராமனுக்கு பெருமையா, இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்க வேண்டியது. இலங்கை கோள் முடிகள் சிறுவித்தாய் செல்வம் இருக்கு. நம்ம மதுரை எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ராவனுடைய தலையை சிவடையா பெருமாள் ஆழம் தான் பாரு. அவளுடைய முடியை சிவையா மகுடத்தை எடுத்து அந்த மகுடத்துல இருக்கிற முத்துனால பெருமாள் அரண் கட்டினார். கண்ணினம்மா மதுள் கூடை சூர் கண்ணபுரத்தின் கண்ணுமணியே. அந்த பெருமாளை பத்தி பாருங்க, எல்லா பாடிட்டே வந்தாரா. என் உடைய இன்னமுதே மாத்ருபாவம். இத்தனை நேரம் கௌசல்ய புத்திரனே சொல்லுங்கிறார். என் கருமணியே நான் பெத்தேங்கிற சொல்லிட்டு இந்த பெருமாள் பண்ண கண்ணனே தாரேன்னா பண்ணணும். ராகவனே தாரேயோ, ராகவனே தாரேயோ. ராமர் தூங்கிட்டு இருக்கார், நாம தூங்கணும். சுந்தரகாண்டனுடைய ஆரம்பம்